மோடியும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். திடீரென திமுகவில் இணைந்த விஜயதரணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. கண்ணீரில் மோடி. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸில் மிக பிரபலமாக இருந்த விஜயதரணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார் விஜயதரணி. மேலும் அமித்ஷாவை சந்தித்து பேசும் அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டது போல இருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக பாஜக துணை தலைவராக நியமனம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்டிருந்த விஜயதரணிக்கு தலைமையிடம் பேசி பதவி கொடுத்து நெய்னார் நாகேந்திரன் தான் என்கின்றனர் பாஜகவினர். அதாவது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி தொடர்ந்து 3 முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் திடீரென அவர் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் செல்வ பெருந்தகை அந்த இடத்தை பிடித்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் அவர் குறிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார். சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டது. இது தொடர்ந்து KS அழகிரி வசம் இருந்தபோது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வ பெருந்தகைக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என எதிர்பார்த்தார். ஆனால் காங்கிரஸ் தலைமை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த விஜயதரணி மீண்டும் நாடாளுமன்ற MP சீட் கிடைக்கும் என காத்திருந்த விஜயதரணிக்கு அதிர்ச்சியே கிடைத்தது. அதைத் தொடர்ந்து விலாங்கோடு சட்டசபை தேர்தலும் நடைபெற இருப்பதால் MLA சீட் விஜயதரணிக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது. ஆனால் அதிலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 3 முறை MLAவாக இருந்து 2 வருட கால பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்ததும் தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இதனால் மிகுந்த அதிருப்தியில் இருந்தார் விஜயதரணி. மக்களவை தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்து வந்த அமித்ஷாவை நேரில் சந்தித்து தனது பிரச்சனைகளை எடுத்து கூறினார். இருந்தபோதும் விஜயதரணிக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த நடிகை மீனா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களுக்கு பதவிகள் வழங்கியதால் அதிருப்தியில் இருந்த விஜயதரணி மோடியும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலானது பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.